ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், உங்களை ஆசிர்வதிக்கிறேன். இந்த நாள் நம்ம எல்லாருக்கும் ஒரு விசேஷித்த ஒரு நாள். இந்த நாளிலே நம் மத்தியிலே ஒரு சகோதரி வந்திருக்கிறார்கள். அவர்கள் பேர் கிருபா. அவர்கள் இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்கள் மிகவும் தாழ்வான நிலையில் இருந்து அவர்கள் இப்பொழுது ஒரு மேலான நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை தான் உங்கள் மத்தியிலே சாட்சியாய் இயேசு கிறிஸ்து அவர்கள் வாழ்க்கையிலே செய்த அற்புதங்களையெல்லாம் அவர்கள் சாட்சியாய் சொல்ல இருக்கிறார்கள். அவர்கள் பேசுகிறதற்கு முன்பாக நான் உங்களோடு கூட சில வார்த்தைகளை வேதத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு 12 சீஷர்கள் இருந்தார்கள். அவர்களில் மிகவும் ஆண்டவரோடு நெருக்கமாய் இருந்தவர் பேதுரு என்றவர் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம எல்லாரும் வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த பேதுரு ஆண்டவர் சிலுவைக்கு போகும் முன்பதாக அவர் என்ன செய்தார்னா, ஆண்டவரை 3 முறை அவர் மறுதலித்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போர் சேவகர்கள் பிடித்து கொண்டு போகும்போது அவரை நான் அறியேன் என்று சொல்லி அவர் 3 முறை சேவல் கூவுகிறதற்கு முன்பாக அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்ததை நாம் வாசிக்கிறோம். ஆனால் அதே பேதுரு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் என்ன செஞ்சார்னா, மனம் மாறி வந்து அவர் பிரசங்கம் பண்ணும்போது அவர் தைரியமாய் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 2:32 இப்படியாய் வாசிக்கிறோம், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகள் என்று சொல்கிறார். அவரை நான் அறியேன் என்று மறுதலித்த அதே வாய் தான் இப்போ என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு நாங்கள் சாட்சிகள் என்று தைரியமாய் சொல்லுகிறது. அப்படியாய் நாம் பார்க்கிறோம். அப்போது ஆண்டவர் நம் எல்லாரையும் சாட்சிகளாய் இருக்கும்படி அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்ம எங்கே வாழ்ந்தாலும், நம்ம குடும்பத்திலேயோ வேலை ஸ்தலத்திலேயோ ஊழியத்திலேயோ சபையிலேயோ எங்கிருந்த சமுதாயத்திலேயோ எங்கிருந்தாலும் நாம் அவர்களுக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டும் என்று தான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னொரு காரியம் பார்க்கும்போது தாவீதினுடைய வாழ்க்கையிலே தாவீது எப்பொழுதும் தேவனோடு கூட இருந்தார். அதனால் தேவன் அவரோடு கூட இருந்து அவர் போன இடத்திலெல்லாம் அவருக்காக யுத்தங்களை செய்து அவரை காப்பாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். அதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய யுத்தம் அவர் வென்றது என்னன்னா, அவர் அந்த ஏலா பள்ளத்தாக்கிலே கோலியாத் என்ற ஒரு பெரிய பெலிஸ்தனை அவர் வீழ்த்தினார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். பாருங்க, அந்த பெரிய பெலிஸ்தன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒவ்வொரு நாளும் பயமுறுத்தி கொண்டிருந்தானா. அப்போது எல்லாரும் பயந்து போனார்கள். சவுல் ஒரு பெரிய போர் வீரன், அவன் ஒரு ராஜா, அவனிடத்துல எல்லாம் இருந்தது. போர் ஆயுதம் இருந்தது, போர் வஸ்திரம் இருந்தது, போர் வீரர்கள் இருந்தார்கள். சவுலின் பட்டயம் வெறுமையாய் திரும்பினதில்லை என்று கூட வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய வீரனால் கூட என்ன பண்ண முடியலன்னா, அந்த பெலிஸ்தனை எதிர்கொண்டு போகிறதற்கு அவனுக்கு தைரியம் இல்லாதிருந்தது. ஆனால் அந்த சமயத்தில் தான் நம்ம பார்க்குறோம், தாவீது அந்த இடத்துல அவன் அந்த பெலிஸ்தனை கண்டு அவன் என்ன சொல்கிறான்னா, சவுல்கிட்ட போயிட்டு நான் அந்த பெலிஸ்தனோடு போய் நான் யுத்தம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் அவன் ரொம்ப சிறியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப ஒரு கேலியாக பார்க்குறாங்க, ஒரு இளக்காரமாக பார்க்குறாங்க. இவன் போய் அவ்வளோ பெரிய ஆளை கொல்ல முடியுமா என்று. அப்போது சவுலும் சொல்கிறாரு, நீ எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே தாவீது அவர்களுக்கு ஒரு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சியை அவர் சொல்லுகிறாராங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 14-15 நாம் பார்க்கிறோம். உம்முடைய அடியான் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும்போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த தேவன் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி அவன் ரொம்ப தைரியமாக சவுலுக்கு முன்பதாக அவன் சொல்கிறத நாம் பார்க்கிறோம்.
பாருங்கள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் தான் கடந்து வருகிறார். சிறிய காரியத்திலும் பெரிய காரியத்திலும் எவ்வளவோ நன்மைகளை நாம் அவரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். நாம் பெற்ற அந்த நன்மைகளை நாம் நமக்குள்ளேயே வச்சுக்கொள்ளாமல் அதை மற்றவர்களிடம் நாம் சாட்சியாய் அறிவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி நாம் சாட்சி சொல்வது எதற்காக என்று நாம் பார்த்தோமானால், ஒன்று தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்துவதற்காக, ரெண்டாவது மற்றவர்களுடைய விசுவாச வாழ்க்கையை நாம் பலப்படுத்துகிறோம், மூன்றாவதாக அவர்களுக்குள்ளே நாம் ஒரு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறோம். அதனால் நாம் எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் ஜீவிக்கணும். அதே சமயத்தில் ஆண்டவர் செய்திருக்கிற நன்மைகளையெல்லாம் சாட்சியாய் நாம் எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ளணும். இந்த நாளிலும் இப்போது நம் மத்தியிலே கிருபா என்ற சகோதரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே இயேசு செய்த அற்புதங்களை சாட்சியின் மூலம் நமக்கு சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தரோட நாமத்துக்கு தோத்திரம். என்னையும் ஒரு சாட்சியா நிறுத்தினார். கடவுளுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தோம், இந்து குடும்பத்தில் பிறந்தோம். ஆனால் எங்கள் வீட்டில் 10 பேர், எங்கள் அப்பாவுக்கும் 5 பொண்ணு 5 பையன். ஆனால் என்னை கடவுளே தேர்ந்தெடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன் என் குடும்பத்தில். ஆனால் எனக்கு அடிக்கடிக்க மாதம் ஆனாக்கா இடுப்பு வலி வரும். எங்கள் வீட்டில் ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, அடித்தாங்க. எங்கள் அண்ணெல்லாம் அடிப்பாங்க, வீடு சுற்றலன்னு சொல்லிட்டு அழுந்துக்கினே இருப்பேன். எப்போவுமே நம்ம எங்கன்னா போய் செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கண்ணீரோடு அழுந்துக்கினே வீடு சுற்றிக்கினே அழுந்துனே இருப்பேன். ஆனால் எங்கள் வீட்டில் யாருமே என்னை அன்பு செலுத்துறதுக்கு யாருமே கிடையாது. போய் கிணத்துல விழ போனேன், தூக்கு போட போனேன். மறித்து போகலாம், நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது, அன்பே செலுத்த மாட்டேங்கிறாங்களே, ஒரு வார்த்தை கூட உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் படுத்துக்குமா அப்படின்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீரோடு இருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கூலி வேலைக்காக அனுப்பிச்சாங்க. 4 இடத்துல அடிமையாக வேலை செஞ்சேன். ஆனால் காலையில் போனால் 6 மணிக்கு 12 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவேன். ஆனால் தண்ணி எடுக்க முடியாது, ரொம்ப ரத்தலாத ரொம்ப பலவீனமாக இருந்தால் எங்கள் வீட்டில் யாருமே கவனிக்கலை. பக்கத்து வீட்டு வசு அந்த மக என்னை கூப்பிச்சு, அக்கா வாக்கா சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போனேன். அப்போ என் பாஸ்டர் ஐயா நான் விசாரிச்சார், எங்கள் வீட்டில் எத்தனை பேருமா அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்தார். அதுலேருந்து சர்ச்சுக்கு போன பிறகு கடவுளை தெரிஞ்சுக்கினேன். என்னை எவ்வளோ நன்மையாக வச்சார், சாட்சியாக நிறுத்தினார். ஞானஸ்தானம் எடுத்ததுலேருந்து கடவுள் என்னை ஆசீர்வாதமாக வச்சுக்கிறாரு. எவ்வளோ சாவத்துக்கெல்லாம் போனோன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே எவ்வளோ நல்லா கடவுள் ஒன்று வச்சுன்னுக்கிறாரு ஆசீர்வாதமாக அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வீடு வேலை ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் எங்கள் அம்மா மறியத்துக்கு போன பிறகு நான் வெளி வேலைக்கே வந்தேன். காட்பாடிக்கு என்னை அனுப்பிச்சாங்க. பஸ் ஏர் கூட எனக்கு தெரியாது. ஆனால் பஸ் ஏர் சொல்லி கற்றுக்குத்தாங்க. 2ஆம் நம்பரு 1ஆம் நம்பரு அது கூட தெரியாது இருந்துச்சு. ஆனால் காட்பாடியில் போய் ஒரு வாரமாக தங்கி, கிறிஸ்துவ குடும்பம், அங்கே வாரமாக தங்கி ஸ்கூலில் வேலை செஞ்சேன். அங்கேருந்து நின்றுட்டு குழந்தைக்கு பெருசாகிடுச்சுன்னு ஸ்கூலில் எங்கள் மிஸ்ஸுங்க, எங்கள் மேடமெல்லாம் அன்பான மிஸ்ஸுங்க நல்லா பார்த்தாங்க. ஆனால் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க என் குடும்பம். ஆனால் என்னை விசாரிக்கிறது யாருமே கிடையாது. ஆனால் கடவுள்கிட்ட வந்த பிறகு எவ்வளோ ஆசீர்வாதமாக வச்சுக்கிறாரு. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுளுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துக்கிறேன். ஆனால் ரொம்ப ரத்தம் இல்லாத எப்போவுமே அழுந்துனே இருப்பேன். ஆனால் ரத்தம் எடுக்கும் கொடுக்குற உனக்கு ரத்தமே இல்லைம்மா, கருப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் டாக்டருங்கிட்ட போய் செக்கப் பண்ணாக்கா எங்கள் 6 நாள் ஜுரம் ஆச்சிச்சு. எங்கள் அண்ணன் செக்கப் பண்ணிட்டுன்னு போனார். அவங்க பார்த்தா ரத்தமே இல்லைன்னு டாக்டரே திட்டினாங்க, என்னம்மா ரத்தம் இல்லாதக்குற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களே வாழைப்பழத்துக்கு 2 டாக்டர் என்ன அன்பாக பேசி வாழைப்பழத்துக்கெல்லாம் துட்டு கொடுத்தாங்க. அவ்வளோ ரத்தம் இல்லாத இந்த ஏசப்பா என்ன ரட்சிக்கு செஞ்சு பிறகு எவ்வளோ கடவுள் எனக்கு நல்லா பலவி நல்லா கொடுத்தாரு. எவ்வளோ ஆசீர்வாதமாக வச்சுக்கிறாரு. கடவுளுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு அற்புதமான சாட்சியை சகோதரி சொல்ல நாம் கேட்டோம். தொடர்ந்து அவர்கள் கடந்து வந்த அந்த கஷ்டத்தின் பாதையை இன்னும் விவரமாய் நாம் அவர்களிடத்தில் தெரிந்து கொள்ளும்படி இப்பொழுது சகோதரி நமக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிறார்கள். நான் அவர்களிடத்தில் சில கேள்விகளை கேட்டு அதன் மூலமாய் கர்த்தர் எப்படி அவர்களை சந்தித்தார்,
கர்த்தர் அவர்களை சந்திக்கிறதற்கு முன்பாக எப்படிப்பட்ட பாடுகளை அவர்கள் கடந்து போக வேண்டியதாக இருந்தது என்கிற விவரங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது சகோதரி, உங்களுடைய பெயர் என்ன? சர்க்குணா. என்னங்க? சர்க்குணமா? சர்க்குணம். இங்கே கடவுளை இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்பு உங்களுக்கு சர்க்குணம். அதற்கு பிறகு என்ன பெயருங்க உங்களுக்கு? இது கிருபா. கிருபா. சரிங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? படிக்கலாம் தெரியாது. 1வது கூட படிக்கலையா? 1வது போயிட்டு வளப்பலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸ்கூலுக்கு போனீங்களா? போயிட்டு என்ன பண்ணீங்க? வளப்பம் வாங்கின சொன்னாங்க. பல்பம் வாங்கின சொன்னாங்க. ஸ்லேட் வாங்கின சொன்னாங்க. சரி. அம்மா கிட்ட காசு இல்லைன்னு சொன்னாங்க. அதோட விட்டுட்டு வீடி சுத்த புரிஞ்சுமுட கற்றுக்கினேன். அப்படியா? அப்போ வந்து உங்கள் பல்பை வாங்கி கொடுக்கறதுக்கு பலகை வாங்கி கொடுக்கறதுக்கு உங்கள் அம்மாவால் முடியல. அதனால் படிப்பை 1வதுலேயே நிறுத்திட்டீங்க. அப்போ ஸ்கூல் வாசமே இல்லை, சும்மா ஒரு நாள் போயிட்டு வந்துட்டீங்க. அப்போ படிப்பு தெரியாதவங்க. சரிங்களா? அப்போ என்னதான் வேலை செஞ்சீங்க? வீடி மூட கற்றுக்கினேன். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வீடு சுத்த கற்றுக்கினேன். அதுலேருந்து வீடி தொழில் தான். சரி. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பீடி சுற்றுவீங்க? காலையில் 6லேருந்து 12. இல்லை சினிமா போகிற 12ன்னா என்னது? நைட்டு 12. சினிமா போகிற நாள் தான் சீக்கிரமாக எடுத்துட்டு சினிமா போயிடுவோம் செகண்ட்ஸு. சரிங்க. இப்போ வந்து இப்போ வேலை செய்யாமல் இருந்தால் என்ன? வேலை செய்யாமல் இருக்க வேண்டியதானே? அதெல்லாம் வீட்டில் திட்டுவாங்க. வேலை செஞ்சால் தான். வீட்டில் திட்டுவாங்களா? வேலை செஞ்சால் தான் என்னது? சாப்பாடு அப்படின்வாங்க. அது ஏழ்மையான குடும்பம். எல்லாம் வீடியோலாம் கம்பியெல்லாம் தான், அது சமைச்சா தான் சாப்பாடு. அதனால. அப்படியா? ஸோ உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? நாங்கள் 5 பொண்ணு 5 பையன். 5 பொண்ணு 5 பையன். சரிங்களா? வீட்டில் வந்து உங்களை கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா? இப்போ எப்படியான கொடுமை, கொஞ்சம் அந்த விவரமாக சொல்லுங்களேன் பார்ப்போம். நான் ஒரு பசங்களுக்கு அறியாத பசங்களுக்கு ஒரு பெரிய பொண்ணு ஆனவுக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் என் வாழ்க்கையில் அது மாதிரி கிடையாது. நான் பெரிய பொண்ணு ஆன பிறகு கூட அந்த வண்டியில், ஒரு வீடு வண்டியில் எனக்கு கூலி கூப்பிட்டுருந்தாங்க. 20 பேருக்கு மேலே இருப்பாங்க அங்கே வேலை செய்யணும். கால் வைக்கிறதுக்கு கூட உள்ளே போகிறதுக்கு கூட இடம் இருக்காது. அந்த மணி நேரத்தில் நான் பெரிய பொண்ணு ஆகிட்டேன். ஆனால் அப்போ கூட நான் வேலைக்கு போனேன். அன்றைக்கி காலையிலேருந்து சாப்பாடே கிடையாது. வீட்டில் ரொம்ப கஷ்டம். சாப்பிடாதே இருந்தேன். எங்கள் வண்டியில் எல்லாம் எங்கள் அந்த அண்ணாங்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு, நீ பெரிய பொண்ணு ஆகிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்ணாங்க. இன்னும் ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லையாம்மா, ஒரு தாமணினா போட்டுன்னு உங்கள் அம்மா புடவை கீச்சு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எங்கள் வீட்டில் இல்லவே இல்லை ட்ரெஸ்ஸு அப்படின்னு கூட எல்லாம் கேலி பண்ணாங்க. அப்போ கூட நான் அந்த இடத்துல பெரிய பொண்ணாகி கூட வேலை செஞ்சேன். யாருக்குமே தெரியாது நான் பெரிய பொண்ணாக வந்தேன். அவ்வளோ கஷ்டத்தில் அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பாடே கிடையாது. எங்கள் அண்ணன் புத்தூரில் போய் அவங்க மாமியார் வீட்டில் சோளம் எடுத்துன்னு வந்து களி கலாரி, அது கூட என்னால் அந்த களினா எனக்கு பிடிக்கிறது கிடையாது. சாப்பிடாதே பார்த்துனேன். அது மாதிரி இருக்க சொல்ல எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். சரி. அவங்களுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு வந்தால் நல்லா சாப்பாடு கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. நைட்டில் வண்டி தான். அதுவும் சாப்பாட்டுக்கு இல்லைனாக்கா நைட்டில் பகலில் ஒரு நேரத்துக்கு தான் செய்வாங்க, எல்லாக்கிட்டி செய்ய மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமான ஏழ்மையான குடும்பம். அதனால சாப்பாடு இருக்காது அடிக்கடி. சரி. உங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிறதுல கூலி வரும்ல, அதை என்ன பண்ணுவீங்க? அது ரொம்ப கம்மி. 75 பைசா ஒரு நாளைக்கு. 4 நாள் வேலை செஞ்சாக்கா 75 பைசானாக்கா அது கூலி எங்கள் அப்பா கிட்ட போய் கொடுத்தோன்னாத்தே. அதில் நானே அவங்க கூலி கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். எங்கள் முதலாளி 6000 வீடு மூடி சொல்லுவார். 1000 வீடு மூடி அது சினிமாவுக்கு ஏன்னா வாங்கி சாப்பிட்றதுக்கு வச்சுக்குவேன். வீட்டிலலாம் காமிக்க மாட்டேன். அந்த காசில் தான் ஏன்னா வாங்கி சாப்பிட்றது. சரி. அப்போது உங்களோட பொழுதுபோக்குன்னாங்க? பொழுதுபோக்கா வேலைக்கு வீடு சுற்றணும், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசினா டிவி பார்க்கணும். அப்போல்லாம் டிவி பார்க்கணும். அது செல்லு ரேடியோவில் இருந்தால் சில்லு 5 ரூபா நானும் சேர்த்து வச்சு ஒரு எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் ரேடியோ இருக்கும், அதை பாட்டு கேட்டுங்குது பக்கத்துலேயே வச்சுக்கணும். அப்படியே எங்கள் தம்பி ஒரு முறை எடுத்து வச்சான். நான் இன்ட்ரெஸ்ட்டாக பாட்டு கேட்க சொல்லி நீ எப்படி எடுக்கலான்னு ஒரு ரெடி வச்சேன். மூக்கிலே ரத்தம் வந்துச்சானுக்கு. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பான் பாட்டுக்கு, டிவி படம் பார்க்கறதுக்கெல்லாம். உங்களுக்கு பொழுதுபோக்கு வந்து பாட்டு கேட்கறது, சினிமா பாட்டு கேட்கறது, அப்புறமா போய் சினிமாவை பார்க்கறது, அதுதான் உங்களுடைய பொழுதுபோக்கு. சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, சினிமா இருந்தால் போதும், சினிமா பாட்டு இருந்தால் போதும், அப்படி இருந்தீங்க. அப்படியா?
அப்போ உங்க வீட்ல எல்லாம் சேர்ந்து எல்லாம் போவீங்களா, எப்படி நீங்க தனியா சினிமாவுக்கு அது போவீங்களா? திருமலை கொஞ்சம் தூரம்னாக்கா வீட்டில் எல்லாருக்கும் அவங்க கூட போவேன். பக்கத்துலேயே தேட்டர் இருக்குது முழு தேட்டர்னு, நான் ஒன்றே போவேன். எப்படி உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து இப்போ உங்க அப்பா அம்மாலாம் எப்படி உங்களை நடத்துவாங்க, உங்க தம்பி உங்க வீட்டில் இருக்கிற மற்ற சகோதரிகள் எப்படி எல்லாம் உங்களை நடத்துவாங்க? அன்பாக பேச மாட்டாங்க, என்ன யாருக்கிட்டையும் அன்பாக பேச மாட்டாங்க. எல்லார் வீட்லேயும் பார்த்தா கூட பிறந்தவங்களாம் அன்பாக கண்டு பேசுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அது மாதிரி யாருமே அது மாதிரி பேச மாட்டாங்க. அவங்க அம்மா கூட அன்பா பேச மாட்டாங்களா? வேலை செய்யி அப்படின்னு சாப்பிட்டே கொண்டோ கேட்க மாட்டாங்க எங்கள் அம்மா. வேலை செய்யணும், அந்த காசு வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு மற்றபடி வேற எதையும் கவனிக்க மாட்டாங்க. வீட்டில் இது வேலை மேலே கூட ரொம்ப வேலை வாங்கினா கூட நான் வீட்லேயே சொல்ல மாட்டேன், அச்சா கூட சொல்ல மாட்டேன். ஆனால் அடி வாங்கிக்கிறேன் வீடு வேலையில், ஆனால் சொல்ல மாட்டேன். வீட்டிலலாம் அது சொல்லவே மாட்டேன் என்ன இது வந்தாலும். ஆனால் 10 வருஷமா அந்த இடத்துல வேலை செஞ்சேன். ஆனால் நல்லவங்க அவங்க நல்லா நடத்தினாங்க அந்த முதலாளிங்கெல்லாம். சரி. ஆனால் அப்பா அம்மா வந்து உங்களை நல்லா நடத்தலை, ஆனால் வேலை செஞ்ச இடத்துல கொஞ்சம் நல்லா நடத்தினாங்க. சரிங்களா? உங்கள் தம்பி மாரில் எப்படி? எங்கள் தம்பி மாதிரி கூட யாரும் அவ்வளோ அன்பு செலுத்த மாட்டாங்க. சரி. அவங்களுக்கு அவங்க உங்களுக்கு ஏதாவது கொடுமை பண்ணியிருக்காங்களா? இல்லை, அது கொடுமை பண்ணல. ஆனால் இது உடம்பு சரியில்லைன்னா தான் திட்டுவாங்க. மற்ற நேரத்தில் 10க்குனா ஒரு நாளைக்கு ஏன்னா வேலை செஞ்சுனே இருக்கணும். அவங்களுக்கு 10க்குனா தான் அடிப்பாங்க திட்டுவாங்க. இதுனா 10 இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை செஞ்சுனே இருக்கணும், செஞ்சுனே இருக்கணும். சரியா? உங்களால முடியல படுக்கணும் அப்படின்னா படுக்க விட மாட்டாங்க. சரிங்களா? அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனா வந்து நீங்க உங்களை வந்து ரெஸ்ட் எடுக்க விட மாட்டாங்க. நீங்க வேலை செஞ்சுட்டே இருக்கணும், வேலை செஞ்சு பணத்தை கொடுக்கணும். சரிங்களா? அப்போ நீங்க ஒரே ஒரு பொழுதுபோக்கு அந்த சினிமாக்கு நீங்க போவீங்க. உங்க கை ஏதோ அடிபட்டுருச்சுன்ற மாதிரிலாம் சொன்னீங்களே, அது எப்படி ஆச்சு? அது எங்க ஊர்ல திருவிழா. அந்த திருவிழாவில் நான் எப்பவுமே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அப்போ தான் காலையில் வீடு சுற்றுவேன். எங்கள் அண்ணன் சுற்ற சொல்லுவார். எங்கள் அண்ணன் திட்டிருந்தார், என்ன பண்ணுக்கிற உட்காந்து வீடு சுற்றாதுன்னு. அது பெருகிட்டு வந்துடும். எங்கள் அண்ணன் பையன் குளிக்கிறதுக்கு அண்ணனுக்குள்ள சத்த உழவு கட்டிக்கிட்டான். எங்கள் தம்பி காலையில் என்னத்து பேசினுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி கை முறுக்கினா அவர் பூட்டு வழங்கிச்சு. உங்கள் தம்பி கை முறுக்குனா எதுக்காக கை முறுக்குனா? சத்தை என் கொட்டின தின்னசு எங்கள் அண்ணன் பையனை கேட்டேன். நீ காலையில் அவனை ஏன் கேட்டுனுக்கிற, எவனா கொட்டினா போகிறான் அப்படின்னு. நான் இப்போ தானே பெருக்குனேன், அதுக்குள்ளே அவன் கொட்டானே, அதனால தானே கேட்டேன், உன்னையே கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் கை இப்படி முறுக்கு நான் வெறும் கூட்டு வழங்கிச்சு. ஆனால் கிழிய உக்காந்து நவுந்து போனேன், அவ்வளோ பெருசு வீங்கிச்சு. ஆனால் யாருமே எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா யாருமே கேட்கல அவனை ஏன் கை முறுக்குனேன்னு. அவனே வேலை மேலே போய் சும்மா எங்கள் அக்கா அழுதுனுக்குது, சும்மா கை சும்மா ஒரு முறுக்குன சும்மா நெடிக்குது அப்படின்னு சொல்லிக்கிறான். ஆனால் வீங்கிடுச்சு. ஆனால் கால் சார் கம்பளி இருந்துச்சு. எங்கள் அப்பா காசில் 1000 ரூபாய் கம்பளி எடுத்தேன். அது வந்து ஆட்டோக்கு எல்லாம் கட்டு போட்டேன். ஆனால் 7 மாதம் வேலை செய்யாது இருந்தேன் நான். நீங்களே போயிட்டு கட்டு போட்டு வந்தீங்களா? வேற யாருன்னா உங்களோட வந்தாங்களா? இல்லை, ஆட்டோக்கு ஒரு தம்பி தான் வந்தார். உங்க வீட்டால் யாரும் அப்பா அம்மா வரல, தம்பி அக்கா தங்கச்சி யாரும் வரல, நீங்களே போனீங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, தம்பி வந்து உங்க கையை முறுக்கிட்டு அவன் சும்மா நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை நம்பி அப்பா அம்மாவும் என்ன பண்ணிட்டாங்க, உங்களை விசாரிக்கல. இல்ல, ஆனா ஆட்டோக்கார் தம்பி வந்து அவர் மாத்திரம் உங்களை கூட்டிட்டு போனார் இல்லைங்களா? சரிங்க. அந்த கட்டு போகிற இடத்துல கூட அந்த தம்பி என்னக்கா சின்ன அடிப்பட்டுக்கு கூட எல்லாம் கத்துவாங்க, அழுவாங்க. நீ அழைய மாட்டேங்கிற, இல்லைப்பா நான் எதுவுமே உடம்பு சரியில்லைனா கூட நான் சமாளிச்சுக்குவேன், யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவ்வளோ அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த தம்பியை பாராட்டினான். 3 கட்டு போட்டேன். அவங்க உங்க மேல அன்பு வைக்கலனாலும் கூட நீங்க அவங்க மேல அன்பு வச்சிருந்தீங்க இல்லைங்களா? உங்க அப்பா மேல, அம்மா மேல, இல்லை உங்க சகோதரிகள் மேல அன்பு வச்சிருந்தீங்க இல்லைங்களா? சரி. இப்போ வந்து நீங்கள் இந்த கொடுமையெல்லாம் அனுபவித்து நீங்கள் தற்கொலைக்கெல்லாம் போனதா வந்து சொன்னீங்க. எப்படியெல்லாம் போய் தற்கொலை பண்ண பார்த்தீங்க? மாசானாக்கா அந்த இடுப்பு வலி ஒரு சொல்ல ரொம்ப தாங்க முடியாது என்னால். முகமெல்லாம் வீங்கிடும். இடுப்பு உக்கான்னு கூட அந்த டப்பா வச்சுன்னு கூட செவுத்தான்ட்டு வீடு சுற்றிக்கிறேன். ஏன்னா திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்தோட வீடு சுற்றுவீங்க. கஷ்டத்தோடு சுற்றுவேன். அதை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் பட்டாவே எங்கள் அண்ணன் எங்கள் தம்பி எங்கள் அப்பா கூட எட்டு வச்சுக்கிறாரு. எங்கள் அம்மா வார்த்தினால எட்டி வச்சிருக்காங்களா? கஷ்டமா இருக்குதுன்னு படுத்தப்போ அவங்க வந்து எட்டி வச்சிருக்காங்க. எட்டி வச்சாங்க. விசாரிக்கல உங்களை, படுத்திருக்கிறமா என்ன கஷ்டம், யாரும் விசாரிக்கிறது இல்லை உங்களை.
அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன இவங்க திட்டினேக்கிறாங்களே வச்சுனேக்கிறாங்களே ஒரு நாளைக்கு படுத்தா கூட நம்மனா வேலை செய்யாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் வந்து அழுந்துனே இருப்பேன். எப்போவுமே கண்ணீர் தான். ஆனால் பக்கத்து வீட்டில் கூட எங்கேயும் நான் போகிறது கிடையாது. வீட்டு உள்ளே நல்லா வேலை செய்யணும், வீடு சுத்தம் பண்ணி இருப்பேன். தெருவில் கூட யாருமே நீங்கள் கீரையா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. நான் போகிறதே கிடையாது. வெளியே கூட சினிமா போவேன்னு அவ்வளோதான். தேட்டரே போவேன் யாருன்னா கூப்பிட்டாக்கா அவ்வளோதான். நான் தெருவிலே நடக்கிறதே கிடையாது. கடைக்கே போகிறது இல்லையா. எங்கள் அண்ணன் கறி எத்துன்னு சொல்லுவார். நான் போகலன்னு ஒரு முறை தொடக்கட்டில் கூட அடி வாங்கிக்கிறேன். எனக்கு கடைக்குன்னா போகிறது பிடிக்காது. அப்போல்லாம் அவ்வளோ இருக்கு சொல்ல மாதம் நான் இவங்கிட்ட யார் திட்டு வாங்குது அடி வாங்குதுன்னு சொல்லிட்டு எங்கன்னா துணி எடுத்துக்கின்னு எங்கன்னா போயினே இதெல்லாம் ஊரு விட்டே இவங்கிட்ட இருக்கக்கூடாது. அன்புனா என்னன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஒரு அன்பா நீ கொஞ்ச நேரம் படுத்துட்டு கூட வேலை செய்யுமா, உடம்பு எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அதுவே போதும் எனக்கு. அந்த அன்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரே விட்டுனுப்பேன். சரி நம்ம தூக்குனா போட்டுக்கலான்னு பார்த்தா ஓலை வீடு பாவம் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஓலை விழுந்துச்சுனாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைட்டில் தூங்காதே வளாத்தின்னு போய் தண்ணி கை ஊற்றி போய் இடுப்பு பிச்சி கூட ஊற்றிக்கிறேன். ஆனால் அந்த வலியை போகிறது கிடையாது. ஒரு பொண்ணு வந்து கரம்பத்தூரில் இருக்குது. அந்த பொண்ணுக்கு அக்கா டாக்டருக்குலாம் போ அப்படின்னு வேல் டாக்டர் குப்பத்தில் இருக்கிறாங்க. அந்த டாக்டர் சொன்னா அம்மா நீ சாப்பிடாததுனால தான் பலவீனம் இல்லை, அதனால தான் உனக்கு இடுப்பு வலிக்குது, நல்லா சாப்பிடுமா அப்படின்னு சொன்னாங்க. நானே அது சரி டாக்டர் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு முறை தூக்கு போட்டுன்னு பார்த்தாக்கா வள்ளி கூட பார்த்தேன். அது எப்படின்னா பெங்களூரில் பேப்பரில் எங்கள் வண்டியில் படித்தாங்க. அந்த வள்ளி வால் வந்து போட்டியில் குழந்தைங்க சாப்பிட்ற போட்டியில் ஒரு குழந்தை சாப்பிட்டுக்குது செத்துட்டுக்கிறாங்க. அது பச்சு நான் அதை கேட்டுன்னு இருந்தேன். சரி வள்ளினா பார்த்து சுத்தணில் போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த வள்ளி கூட இல்லை. இல்லவே இல்லை அந்த வள்ளி. தூக்கு போட்டு நல்லா முடியல. சரி எங்க அம்மா தூக்கு போட்டு சாகலான்னு நினைச்சீங்க. உங்க குடிசை வீடு அதுல போட்டு இது பண்ண முடியல. பாவம் என்ன பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு வந்து நீங்க பல்லியாவது சாப்பிட்டுட்டு செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க. அதுலயும் ஃபெயிலியர், அதுவும் முடியல. எங்க அம்மா சாணபத்துல இருந்து மாத்திரை வாங்கின்னு வருவாங்க. பிபி மாத்திரை, சுகர் மாத்திரை டப்பா நிறைய வச்சிருந்தாங்க. உங்க அம்மா எல்லாமே மாத்திரை சாப்பிட்டா செத்துறான்னு சொல்றாங்களே. இந்த மாத்திரை என்ன பண்ண சொம்பு நிறைய தண்ணி வச்சுக்கின்னு வாசல் உக்காந்து எங்க அம்மாக்கு தெரியாது எல்லா மாத்திரையும் மீங்கிட்டேன். எல்லா மாத்திரையும் எவ்வளவு மாத்திரை இருக்கும்? டப்பா சின்ன டப்பா அவ்வளவு மாதிரியே கொஞ்சம் சின்னதாகுது. இந்த மாதிரி டப்பாவா? டப்பா இந்த மாதிரி டப்பா ஃபுல்லா இருந்துச்சு. அது என்ன பண்ண எனக்கு மாத்திரைனா பிடிக்காது. அது மாத்திரை எல்லாத்தையும் மீங்கிட்டேன். செத்துணும் இன்னைக்கு பார்த்தா காலையில பார்த்தா உயிரோட எஞ்சி என்னாச்சு? உயிரோட எஞ்சிக்கிறேன். உயிரோட எழுந்துங்க. ஒன்னும் ஆகல. ஒன்னும் ஆகல. எங்க அம்மா இல்ல இந்தமா மாத்திரை எடுமா அப்படின்னாங்க. மா டப்பாயே கார எலி நான் எங்க தூக்கின்னு போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னேன். மாத்திரை நான் சாப்பிட்டேன். நீங்க தான் சாப்பிட்டீங்க. சாப்பிட்டேன். அவர்கிட்ட மறுபடியும் இன்னொரு மாதம் வந்து பிறகு அதே மாதிரி இடுப்பு வலிச்சிச்சு. ஒரு இந்த பக்கம் ஒரு சைடு ஒரு கிணறு, நிறைய கிணறு இருக்கு. அங்கே வர நல்லா கேணி கடைலாம் இருக்கும். அங்கெல்லாம் பம்ப் செட் தண்ணி எல்லாம் எடுத்துன்னு வருவோம். அங்கே பார்த்தாக்கா நான் போனேன். எங்கள் ஃப்ரெண்ட் அவங்க அப்பா வந்தார். அவர் பேர் ராஜி. இந்த வயலில் இந்த பக்கம் நேற்றுக்கு வந்துட்டே போகிறேன். தற்கொலை பண்ண போறேன். தற்கொலை பண்ண போறேன். சரி, இந்த பக்கம் போறேன். விதவிதமா நீங்க வந்து ட்ரை பண்ணிருக்கீங்க சாகறதுக்கு. சரியா? இந்த பக்கம் போறியா அப்படின்னாங்க. ஒன்னும் இல்லை, நான் இந்த பக்கம் சும்மா வந்தேன் அப்படின்னு. போ வீட்டுக்கு அப்படின்னாரு. அவர் கூடவே இட்டுன்னு வந்துட்டாரு. ஆண்டவர் அவர் அனுப்பியிருக்காரு. அனுப்பி எப்படியாவது நீங்க விழுந்துடாம உங்களை தப்புவிக்க என்ன பண்ணிருக்காரு? அவங்கள அனுப்பியிருக்கிறார் இல்ல? ஆனா அப்போ உங்களுக்கு தெரியல. ஆனா இப்போ உங்களுக்கு தெரியுது ஏசப்பா தான் உங்களுக்கு அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, திருப்பும் எங்க ஃப்ரெண்ட் அவங்க சந்தாமரன் சபைக்கு வருது. அவங்க நாத்தனாரு வடந்தாயை சாப்பிட்டு செத்துட்டாங்க. என்னது வடந்தாய? தழையா? தழை. அது சாப்பிட்டாங்க. ஒட்டந்தாயன்னு சொல்லுவாங்க. ஒட்டந்தழையா? சரி, அது எடிமிட்ல இருக்குது. நான் துணி காசுக்கெல்லாம் போய்க்கிற பாத்துக்கிறேன். என் உயரம் தாங்க இது பார்த்தேன். அவரு அது சொல்லிச்சு எங்க நாத்தனாரு அது சுத்தன்ல போட்டு நல்லா வேக வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷத்துல உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்குது. நானே நம்மளுக்கு தான் அந்த உடந்தாய் தெரியுமே அப்படின்னு எடிமிட்டி பார்க்க போயிட்டேன். போனாக்கா எங்கள் சித்தப்பாலாம் அங்கே பாத்ரூம் உக்காந்துக்கிறாரு. நேற்றுக்கு எங்கே வந்தேன் அப்படின்னு. இங்கே மண்டியில் வேலை செய்யுதுல்ல சாந்தி அந்த பொண்ணு பேர், அந்த பக்கம் தான் எங்கள் வீடு. அதை பார்க்க வந்தோம்பா அப்படின்னு சொன்னேன். நேற்றுக்கெல்லாம் அப்படி வரக்கூடாது போ வீட்டுக்கு அப்படின்னு இட்டுன்னு வந்துட்டாரு. அங்க ஒரு தேவதூதனை போல அங்க ஒரு ஆளை வச்சிருந்தாரு ஆண்டவர். சித்தப்பா
அப்புறம் லாஸ்ட்டு குப்பத்து பஸ் ஸ்டாண்டு ஒரு கிணறு இருக்குது, பெருசாக இருக்கும். அங்கே எத்தனையோ பேர் விழுந்து செத்துக்கிறாங்க. அந்த கிணத்துக்கு வெடிக்காலம் நம்ம யாருக்குமே தெரியாது. நைட்டில் போயிட்டு நம்ம கிணத்துல வந்து செத்துடணும், எவ்வளோ பேர் செத்துக்கிறாங்களே. ஆனால் பெரிய கிணறு அது. அப்புறம் நான் என்ன பண்ணேன், வெளியே படுத்துருந்தவரே எங்கள் எல்லாம் தூக்கிட்டு ஊருக்கு போயிடலானே. பார்த்தா வெடிக்காலம் 4 மணிக்கு போய்க்கிறேன். பார்த்தாக்கா அங்கே கால் எடுத்து வைக்கிற சூளை வேலையெல்லாம் சேருங்கோ. நேற்றுக்கு வராங்க பைக்கில் எல்லாம் வராங்க. ஐயோ வெடிக்காலம் ஆகிட்டுக்குது. அப்படி கால் எடுத்து வச்சேன், என்னால் அது ஏறி விழ முடியல. சரின்னு வந்துட்டேன். எங்கள் ஃப்ரெண்டுங்கிட்டலாம் சொன்னேன், நான் சாவத்துக்கு போனேன், ஆனால் சுடுகாடு கிணத்துல விழ முடியல என்னால். நான் தான் சொல்லியிருந்தா தள்ளி இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அத்தோட விட்டேன் நான். சரின்னு ரொம்ப எப்போவுமே அழுந்துனே இருப்பேன். இன்னும் இவங்கிட்ட ரொம்ப இதுவாகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முடியாது போயிடுச்சு, கை காலெல்லாம் வராது போயிடுச்சு. அவங்கள பார்த்துருந்தா அந்த இதில் யாருமே எதுவும் சொல்ல. உங்கள் அம்மாவை அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்போது இப்போ நீங்கள் அவங்கள கவனிச்சேன். ஆனால் அந்த அம்மா உங்களை நேசிக்கல அதுக்கு முன்னாடி. அப்போ சொன்னேன் நான், மா என்ன மட்டும் திட்டினுந்தியே உடம்பு சரியில்லைனாக்கா, இப்போ 4 பொண்ணை உனக்கு துணி காசுக்கல குளிக்க வைக்கல, ஆனால் இந்த மகம் பெத்தியா ரத்தம் அது பொண்ணு உனக்கு வேலை செய்கிறேன்னு, மா அது விட்டுருமா அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அவங்கள பார்த்தேன், அவங்க இறந்துட்டு பிறகு அம்மா வந்து யாரெல்லாம் இப்போ கவனிச்சாங்களோ அவங்க கஷ்டத்தில் அம்மா கஷ்டப்படும் போது அவங்களெல்லாம் கவனிக்கல. ஆனால் யாரை வந்து ஒதுக்கி வச்சாங்களோ நீங்கள் உங்களை ஒதுக்கி வச்சாங்க, நீங்கள் அவங்க கஷ்டத்தில் அம்மாவனுடைய கஷ்டத்தில் நீங்கள் உதவி செஞ்சீங்க. எல்லாமே ரத்தம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் பக்கத்து வீட்டில் வீடு சுற்றின்னு போய் எங்கள் அம்மா கூடுவாங்க பாத்ரூமுக்கு. அவங்கள தூக்கி கை பிடிச்சிட்டுன்னு வந்து பாத்ரூமுக்கு வரணும். எங்கள் அண்ணன் எங்கள் தங்கச்சி எங்கள் அண்ணன் பொண்ணெல்லாம் நல்லா ஜெல்லி போடெல்லாம் போடுவாங்க, தண்ணியெல்லாம் தூக்குவாங்க. அவங்களால முடியல அப்படின்னாங்க. நானும் தூக்கி நடக்க வச்சுட்டுன்னு வந்த பாத்ரூம். எங்கள் அண்ணன் பொண்ணு சொல்கிறேன், அத்தை நீ ரத்தில் அது ஒரு தூக்குற ஆயாவே என்னால் தூக்க முடியல அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கெல்லாம் முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அம்மாவே நல்லா பார்த்துக்கினேன் கடவுளுக்கு கிருபையால். அப்போ அதற்கான ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் பின்னாடி உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. ஏன்னா அம்மாவை நீங்கள் யாரெல்லாம் தீமை செஞ்சாங்களோ அவங்களுக்கு பதில் தீமை செய்யாமல் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நன்மை செஞ்சுருக்கிறீங்க. இல்லை ஏசப்பா கூட தீமை செஞ்சவங்களுக்கெல்லாம் நன்மை செய்யும்படியாக தான் என்ன சொல்கிறாரு, பாவங்களை அவங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நீங்களும் கூட தீமைக்கு நன்மை செஞ்சுருக்கிறீங்க. சரிங்களா? சரி, வேற ஏதாவது இருக்குங்களா? அம்மா இறக்காது முன்னே நான் கடவுள்கிட்ட வசுன்ற மகன் அந்த வீட்டுக்கு போவேன். அவங்க சொன்னாங்க, வாக்கா சர்ச்சுக்கு டிவியே பார்த்துன்னு இருக்கிறியே. சரி, அதுக்கு பிறகு வருவோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து சாப்பாடு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஏதோ சாப்பாடு உங்களுக்கு அதிகமான உங்களுக்கு அதுல வந்து விருப்பம் கிடையாது. சினிமா பார்க்கணும், இது பாட்டுங்க, சினிமா பாட்டுங்க கேட்கணும், இதுதான் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு துணி எல்லாம் எடுத்து கொடுப்பாங்களா உங்க வீட்டுல? வருஷத்துக்கு ஒரு முறை எங்க அண்ணன் எடுத்து வருவாரு, மற்றவங்க எந்த அண்ணன் தம்பிக்கு எடுத்து கொடுக்க மாட்டாங்க. எங்க பெரிய அண்ணன் தான் ரொம்ப பார்த்தது. நான் வேலை செய்யற இடத்துல பொங்கலுக்கு தான் எடுத்து கொடுப்பாங்க. அப்போ துணிக்கு எல்லாம் பசங்க என் முதலாளி பசங்க எல்லாம் போட்டுனுக்கோ, 5 பொண்ணு அவருக்கு, மன்னார் அவர் பேரு. இவங்கெல்லாம் இவ்வளோ ட்ரெஸ் போட்டுனுக்குறாங்களே, நம்மளுக்கே துணி இல்லையே, ஒரே ட்ரெஸ் போட்டுனுக்குறோமே. ரொம்ப அந்த நேரத்துக்கு ரொம்ப கவலைப்பட்டுக்கிறேன். ரொம்ப கவலைப்படுறீங்க. ஆனா இந்த பக்கம் எங்க அண்ணன் ஒரு மண்டியில் வேலை செஞ்சாரு. ஃபர்ஸ்ட் வேலை செஞ்சதுல இந்த பக்கம் ஒரு பின்னு, இந்த பக்கம் ஒரு பின்னு கீஞ்சிட்டு இருக்கும். எங்க அண்ணனே ஒரு சட்டை எடுத்து தர மாட்டாரு, எடுத்து போட்டுக்குமா அப்படின்னு. அது மிலிட்ரிக்காரண்ணா. அந்த அண்ணன் ரொம்ப அன்பாக பேசுவார். என் கூட வந்த அண்ணனோட சேகர, அவர் பேர் மிலிட்ரிக்காரு. அவரு சருக்கு, நீ அம்மா அப்படி கீஞ்சி பண்ணு துணியே போட்டுனுக்குற, நான் 10 ரூபாய் தரேன், எங்கள் அம்மாவை சித்தின்னு கூடுவார். சித்திக்கிட்ட சொல்லிட்டு நீ வாங்கிக்கோ, இப்போ கேட்கணும் அப்படின்னு. அம்மா சேகரன் 10 ரூபாய் தராரான் சட்டை எடுத்துக்க சொல்லி, துணி எடுத்துக்க சொல்லி அப்படின்னு. வாங்கிக்கோமா அப்படின்னாங்க. 1 மீட்டர் துணி எதுனா அதுக்கு ஒன்றே ஒன்று போட்டிருந்தோம்யா. அவர் நாகுமா அவர் தான் எங்க கூட பிறந்தவங்க கூட எடுத்து கொடுக்கல. ஆனால் அந்த அண்ணன் அந்த நேரத்துக்கு 10 ரூபாய் கூட பிறக்காதவர், அவர் உங்களுக்கு எடுத்து கொடுத்தாரு. வீட்டில் இருக்கிறவங்க யாரும் எடுத்து இல்லையா? ஒரே துணியை வச்சு கிழிஞ்சு போன துணியை பின்னு குத்தி போட்டுட்டு இருப்பீங்க. அந்த ஒரு ட்ரெஸ் எவ்வளோ நாளாக போட்டுன்னு இருந்தேன். அது குளிக்க சொல்லலாம் துவைச்சி போட்டுருது, யாருன்னா எடுத்து கொடுத்து சொல்லி பாத்ரூம்ல போட்டுக்குது. ஒரே துணி இருந்ததுனால ஆனால் ரொம்ப அந்த துணினால ரொம்ப எங்கள் வீட்டில் கூட எங்கள் அண்ணன் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு.
சுஜா ஒரு புடவை கொடுமா அப்படின்னு கேட்டேன். அந்த இல்லை அத்தை என்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பக்கத்தில் எங்கள் 2வது தெருவில் எங்கள் அன்னிக்கிறாங்க, எங்கள் சித்தி மருமக, அவங்கக்கிட்ட போய் கேட்டேன். ஆனால் பொட்டு புடவை கொடுத்தாங்க, கால் செயினோட கொடுத்தாங்க. அவங்க அவரு நிஸ்தானத்துக்கு போயிட்டு வந்தேன். அது மாதிரியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாரு எங்கள் வீட்டில். யாருமே எந்த உதவியும் செய்யலை எங்கள் வீட்டில் மட்டும். ஆமாம், அன்பு காட்ட வேண்டியவங்க அப்பா அம்மாவே அன்பு காட்டல, சகோதர சகோதரிகள்லாம் அவங்களுக்கு எந்த விதமான உதவியும் நீங்கள் அவங்க செய்யல. எங்கள் அம்மா கூட அன்பு, அவங்கள பார்க்காயிட்டு கூட ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா பேசவே மாட்டார். அதனால அவரை எதுவுமே அவருக்கு செஞ்சதே கிடையாது. எங்கள் அம்மாக்குன்னா யாருன்னா குத்தா கூட பானையில் வச்சுருந்து கொடுப்பேன், நீ மட்டும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பாவை இப்போ நினச்சாக்கா கடவுள்கிட்ட வந்து பிறகு ஆனால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்கள் அப்பா பார்க்காது, எஸ்ஸப்பா அவனுக்கு தெரியாதுச்சு, இப்போ மன்னிப்பு கேட்குறேன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது. பிரியமானவர்களே, சகோதரி கிருபா அவர்கள் இதுவரைக்கும் நம்முடைய கேள்விகளுக்கு அவர்கள் பதில் கொடுத்து கொண்டிருந்தாங்க. அவங்க கடந்து வந்த அந்த பாடுகளை குறித்து அவங்க விவரமாக சொன்னாங்க. அவங்க வீட்டாரே எப்படி சத்துரு அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கிறது போல், வீட்டில் இருக்கிற சகோதர சகோதரிகள், அப்பா அம்மா கூட அவங்கள கவனிக்கலை, அவங்களுக்கு நல்லா அன்பாக நடத்தலை அப்படின்னு சொல்கிறத விவரமாக நம்ம கேட்டோம். இந்த எல்லா மத்தியில் அவங்க என்ன நினச்சாங்க, எப்படியாவது அவங்க மரித்து போயிடலாம், தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பலவிதமாக அவங்க முயற்சி பண்ணாலும் கூட பாருங்கள், ஜீவனுள்ள ஆண்டவர் அவங்கள ஏற்கனவே உலகம் சிருஷ்டிக்கப்படுகிறதுக்கு முன்பாகவே இந்த சகோதரியை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்னு தான் வேதம் சொல்லுகிறது. அப்போது தெரிந்து கொண்ட ஆண்டவர் இந்த மகள் மரிக்கிறது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாரு, மகளை ரட்சிக்கும்படியாக என்ன பண்ணுறாரு, எப்போல்லாம் தற்கொலைக்கு போகிறதோ அப்போ ஒரு ஆளை யாரையாவது ஒருத்தரை கொண்டு அவங்கள தற்கொலை பண்ணிக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி அவங்க திரும்பி வாழ அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறார் இல்லைங்களா? இப்போ அப்படி தான் ஆண்டவர் உங்களுக்கும் கூட எனக்கும் கூட அப்படி தான் ஆண்டவர் நமக்கு பலவித வகையில் நாம் தீமை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு, நமக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க, நமக்கு உதவி செய்கிறார். இப்போது இதில் அபிமெலேக்கு அப்படிங்கிற ஒரு ராஜாவை பற்றி, பெலிஸ்தருடைய ராஜாவை பற்றி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் சாராளோட தப்பு பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவளை கடத்தி கொண்டு வரும்போது ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறார். ஏன்னா நீ தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை எச்சரிக்கிறார். அப்போது அவன் தப்பு பண்ணாமல் அவன் என்ன பண்ணுறான், தப்பு பண்ணாமல் அவன் சாராளை அனுப்பி விட்டுறான். அப்போ ஆண்டவர் அந்த மாதிரி நாம் தப்பு பண்ணுற சூழ்நிலை வரும்போது தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு அந்த உதவிகளை மாற்று வழிகளெல்லாம் நமக்கு திறந்து கொடுக்குறார். போக வேண்டியது நம்முடைய வேலை. நம்ம போனோம்னா அந்த தப்பு பண்ணாமல் என்ன பண்ணிடுவோம், நம்ம ஆண்டவருடைய பாதையில் போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி நம்மளை ஃபெசிலிட்டேட் பண்ணுகிறவர் தான் ஆண்டவர். அருமையான சகோதரி கூட ஆண்டவர் அந்த அம்மா தற்கொலை பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் பலரை தேவ தூதர்களாக அதெல்லாம் தடுத்தார். இப்போ நாம் தொடர்ந்து சகோதரியை கேட்போம், ஆண்டவர்கிட்ட எப்படி அவங்க வந்தாங்க, இயேசுனுடைய அன்பை அவர்கள் எப்படி கண்டு கொண்டாங்க என்பதை நம்ம திரும்பி கேட்போம். சகோதரி, நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய பாடுகளெல்லாம் பற்றி. இப்போ நீங்கள் எப்படி ஆண்டவருக்குள்ளே வந்தீங்க, எப்படி இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கினீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். பக்கத்து வீட்டில் ஒரு சகோதரி வசுன்ற மகா, அந்த மகா அக்கா சர்ச்சுக்கு வாங்கக்கா, நீ சினிமா சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு சகோதரி கூப்பிட்டாங்க. சரிம்மா வரேன்னு சொல்லிட்டு போனேன். சரிங்க. எங்கள் சபை பேர் ஏஜென்ட் சபை, என் பாஸ்டர் பேர் ராபின். அவர் ரொம்ப அன்பா விசாரிச்சார், ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. சரி, அவர் விசாரிச்சாரு, எங்க வீட்டுல எத்தனை பேருனால இது வரைக்கும் உங்க வீட்டுல யாரும் விசாரிக்கல, அப்பா அம்மா விசாரிக்கல, அப்புறம் உங்க சகோதர சகோதரிகள் யாரும் விசாரிக்கல, அவங்கள உங்க கையை முறுக்குனாங்களே ஒழிய தீமை செஞ்சாங்களே ஒழிய உங்களுக்கு யாரும் அன்பு காட்டல இல்லையா? ஆனா இந்த சபைக்கு நீங்க வந்தப்போ அந்த போதகர் பாஸ்டர் உங்களை அன்பா விசாரிச்சார். சபையில இருக்கிற விசுவாசிகள்லாம் உங்களை அன்பா விசாரிச்சு உங்களோட பேசினாங்க. எல்லா சகோதரியும் பேசினாங்க, அன்பு செலுத்தினாங்க. ஏசப்பா கிட்டே வந்துக்கிறாங்க, எவ்வளோ அன்பு செலுத்துறாரு ஏசப்பா அப்படின்னு. நானும் ஃபாஸ்ட் ஐயா ஒரு 2 மாதம் கேட்டாரம்மா, நீ ஞானஸ்தானம் எத்துக்கிற ஐயா அப்படின்னு சொன்னேன். ஆனால் எங்கள் வீட்டிலலாம் சொன்னேன், எங்கள் வீட்டிலலாம் யார்கிட்டையும் நான் சொல்லலை, அவங்களாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கினேன்.
ஞானஸ்தானம். என் வசுன்ற அவங்க அப்பா ஆபரகான பேர், அவர் பேர். இப்போ ஆண்டவருடைய அன்பை வந்து இப்போ பாஸ்டர் அன்பு காட்டினார், உங்களை அன்பா விசாரிச்சாரு, அங்க இருக்கிற சபை மக்கள்லாம் அன்பா விசாரிச்சாங்க. அதுக்கு பிறகு என்ன உங்க நல்ல வசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரா, உங்களோட பேசினாரா? சர்ச்சில் வந்து செய்தி கொடுக்கும்போது வசனம் மூலமா ஆண்டவர் உங்களோட பேசினாரா? பேசினார். உங்களுக்கு ஆறுதலா இருந்ததா? ஆறுதலும் செய்யும். திக்கத்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் வந்துச்சு. சரி. அப்போ நினைச்சேன், நம்மளும் வீட்டுல யாரும் அன்பு செலுத்தலையே, நம்ம கிட்ட ஏசப்பா பேசுற வரைக்குது அப்படின்னு. ஏசப்பா உங்களோட பேசுற மாதிரி இருந்ததா? அவர் வந்து பாஸ்டர் வந்து பேசும்போது வசனத்தை சொல்லும்போது ஏசப்பா உங்களோட பேசுற மாதிரி இருந்தது. திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவுகிற தகப்பன் அப்படின்னு சொல்லி பேசினாரா? நீங்களும் திக்கற்றவர்கள், அதனால எனக்கும் தாய் இயேசு தகப்பனா இருந்து உதவி செய்வார்னு நினைச்சீங்களா? சரி. அப்புறம் ரொம்ப பிடிச்சிச்சு. சபைக்கு போவா, ஏசப்பாவை பிடிச்சிருச்சு. சபையில எல்லாருமே பிடிச்சிச்சு. ஏசப்பாவை நேசிக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க. அப்ப அவங்க அன்பா இருக்கிறத பார்த்துட்டு தான் அவங்க கும்பிடுற ஏசப்பா எவ்வளவு அன்பா இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டீங்க இல்லையா? நினைச்சிட்டேன். சரி. அப்போ பாஸ்டர் ஐயா கேட்டாரு, அம்மா ஞானஸ்தானம் ஏத்துக்கிறேன் ஐயா அப்படின்னு சொன்னேன். வீட்டுல போய் கேளு மாடினா அதெல்லாம் எதுவும் தடை சொல்ல மாட்டாங்க, நானே ஏத்துக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு 2 மாசம் போயின்னு வந்துருந்தேன். சர்ச்சுக்கு அப்புறம் ஞானஸ்தானம் ஏத்துக்கினேன். 2 மாசமா நீங்க வந்து சர்ச்சுக்கு போவீங்க, ஆண்டவருடைய வசனத்தை கேட்பீங்க, ஆண்டவருடைய பாடல்களை பாடுவீங்க, அந்த வசனம்லாம் உங்களோட பேசும், ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார் இல்ல? அந்த அப்போ வந்து ஆண்டவருடைய அன்பை நீங்க அதிகமா அறிஞ்சுக்கிட்டீங்க. வசனம் மூலமா ஆண்டவருடைய அன்பை அறிஞ்சுக்கிட்டீங்க. அதோட பாஸ்டர் காண்பிக்கிற அன்பு, அது மூலமா ஆண்டவருடைய அன்பை தெரிஞ்சுக்கிட்டீங்க. விசுவாசிகள் காண்பிக்கிற அன்பு மூலமா அன்பை தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா? அது மாத்திரம். அதுக்கு பிறகு வேற என்ன செஞ்சாங்க சர்ச்சில் இருந்துங்க? சர்ச்சில் வாரம் நாங்கள் போயிடணும் போல. வருஷம் கூட்டின்னு போவாங்க. சரி. வருஷம் சொல்லும், நான் கூட வீட்டுக்கு தெரியாத ஞானஸ்தானம் ஏத்துக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜபம் பாத்ரூம்ல கூட பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. நீங்க ஜபம் பண்ண ஆரம்பிச்சீங்களா? ஜபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஜபம் பண்ண ஆரம்பிச்சீங்களா? ஆனா வந்து சபையில நட்டுவாங்க ஜப கூட்டம். சரி. ஆனா எனக்கு ஜெபிக்க தெரியாது. சரி. ஏசப்பா என்ன நம்மளுக்கு ஜெபிக்க தெரியலன்னு தோத்திரம் மட்டும் சொல்லுவேன். அப்போ ஒரு வெளிப்பாடு காமிச்சாரு. வெளிப்பாடு காமிச்சாரா? அது என்ன சொல்லுங்க? அது விக்கிரகர அந்த விக்கிரக சிலை மட்டும் அந்த தலை மட்டும் தெரிஞ்சு. சரி. ஜபம் பண்ண சொல்ல. ஆனா அது சிலுவில் வந்து ஏசப்பா நிக்கிற மாதிரி வெள்ளை துணியில அது ரத்தம் தெரிஞ்சு. நான் இல்லை என்ன இது அந்த சிலை முகம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஜபம் பண்ணி சோத்திரம் பண்ணி சொன்னேன் ஏசப்பா கிட்ட. அவரு பார்த்தா அந்த வெள்ளை துணியில ரத்தம் தெரிஞ்சு. ஏசப்பா வந்து என் பக்கத்துல வந்துக்கிறாரு. அந்த பிசாசி தடை பண்றாங்க. பிசாசை தடை பண்றதுக்கு, பிசாசை உங்களிடத்துல இருந்து விரட்டி அடிக்கிறதுக்காக சிலுவையில தொங்குறவரா ஏசாமி உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறார், ரத்தம் சிந்துற மாதிரி இல்லைங்களா? எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஏசாமியினுடைய ரத்தத்தை சிலுவையிலிருந்து கொட்டுறதை நீங்க பார்த்துருக்கிறீங்க. இப்போ அந்த தரிசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த மாதிரி பல விதத்தில் ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார் இல்லைங்களா? வசனத்து மூலமா பேசியிருக்கிறார். விசுவாசிகள், போதகர் அவங்க அன்பு செலுத்துறது மூலமா பேசியிருக்கிறாரு. அதே நேரத்தில் தரிசனமும் கொடுத்து ஆண்டவர் வந்து உங்ககிட்ட பேசியிருக்காரு. அதுக்கு பிறகுதான் இந்த ஏசப்பா நல்லவர் தான், உண்மையானவர் தான், உயிரோடு இருக்கிறவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்பி இருக்கிறீங்க இல்லையா? நேரா வந்தவொடனே நீங்க ஞானஸ்நானத்துக்கு போல 2 மாசம் என்ன பண்ணீங்க? சர்ச்சுக்கு வந்தீங்க, போனீங்க, வசனத்தை கேட்டீங்க, ஆண்டவருடைய அன்பை தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஊழியக்காரருடைய அன்பை தெரிஞ்சுக்கிட்டீங்க, அப்போ விசுவாசிகளுடைய அன்பை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆண்டவரும் உங்களுக்கு தரிசனம் மூலமா வெளிப்படுத்தி இருக்கிறார். ஜெபிக்கே தெரியாது ஐயா, ஜெபிக்க தெரியாது. எல்லாமே கேட்பாங்க. எங்க பாஸ்டர் வந்து ஜெபிமா, நீ ஒரு வாட்டி ஜெபி அப்படின்னு. ஐயா உண்மையிலே தெரியல ஐயானே. அப்புறமா ஏசப்பா கத்துக்கிட்டாரு. எங்க பாஸ்டர் சொல்லுவாரு, கிருபாமா நீ ஜபத்திலேயே என்னோட மிஞ்சிட்ட அப்படின்னு. ஐயோ அந்த தகுதி எல்லாம் இல்லையா, ஏசப்பா எனக்கு கத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்ப இப்ப ஜெபிக்க ஆரம்பிச்சு. முதல்ல வந்து உங்களுக்கு ஜெபிக்கவே தெரியாது, ஜெபிக்கிறதுனா என்னன்னு தெரியாது, ஆண்டவரோட அப்பாவோட பேசுறதுங்கிறது தெரியாது உங்களுக்கு. ஆனா இப்ப அப்பாவோட பேச ஆரம்பிச்சிட்டீங்க, ஏசப்பாவோட இல்லைங்களா? சரி. இப்ப என்னென்ன மாற்றம் வந்திருக்கு? இப்ப வந்து ஞானஸ்நானம் எடுத்தீங்க, ஆண்டவருடைய பிள்ளையா ஆயிட்டீங்க. இப்போ வந்து சர்ச்சுக்கு ஒழுங்கா போவீங்களா, இல்லாட்டி அப்பப்ப கட் அடிச்சிருவீங்களா? இல்லையா, ஒழுங்கா போய்க்கிறேன். ஆனா எப்ப போவீங்க சர்ச்சுக்கு? ஞாயிற்றுக்கிழமை போவையா, வெடிகால ஜபத்துக்கு போய்க்கிறேன். வெடிகாலம் ஜபத்துக்கு போறீங்க. வெடிகாலம் 5 மணிக்கு ஜபத்துக்குங்களா போறீங்க? அதே நேரத்துல வந்து இது
சர்ச்சு வந்து எத்தனை மணிக்கு உங்கள் சர்ச்சு? அப்போ 9:30க்குங்க செய்யா. 9:30க்கு. 9:30க்கு சர்ச்சுனா எத்தனை மணிக்கு போவீங்க? 9:00கெல்லாம் போயிடுவேன். நான் தான் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் இருப்பீங்க. 9:00க்கே போயிடுவீங்க. போயிட்டு என்ன பண்ணுவீங்க? உட்காந்து ஜெபிக்குவேன். ஜெபிப்பீங்க. அவர்கிட்ட யாருமே பேசணுப்பேன். கடவுள் பற்றி. சரி சரிங்க. அப்போ சர்ச்சு முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு வந்து சர்ச்சுக்கு முடிச்சிட்ட பிறகு எல்லாரோடும் பேசிட்டு அவங்கள விசாரிச்சுட்டு எல்லாருமே அந்த மாதிரி விசாரிப்பாங்களா உங்கள? நானே போய் பேசுதையா. நீங்களே பேசுறீங்க. புதுசு இல்ல, நானே போய் பேசினேன். எங்க தங்கச்சியே சொல்லுவா, இன்னும் எல்லார்கிட்டையும் பேசுறீ அப்படின்னு. எல்லார்கிட்டையும் பேசிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு வருவேன். உட்காந்துட்டு வருவீங்க நாங்க சபையிலே. ஓ சரி சரிங்க. அப்புறம் வேற என்ன மாற்றங்கள்லாம் வந்திருக்கு உங்களுக்கு? ஜெபிக்க இப்போ ஆரம்பிச்சிட்டிங்க. ஜெபிக்க ஜெப ஆவியை ஆண்டவர் உங்க மேலே ஊற்றி இருக்கிறார் இல்லையா? இப்போ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? 1 hour ஜெபம் பண்ணுவையா. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறீங்க. அதாவது இந்த லாக்டவுன் பீரியட்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? லாக்டவுன் இல்லையா, இந்த இது கொரோனா இதில் வந்து அந்த நேரத்தில் வந்து வெளியெல்லாம் போக முடியலல்ல, அப்போல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஜெபிக்கிட்டு வேலை செய்யுது. ஜெபிக்கணுங்கிறது வந்து வாஞ்சை எப்படி வந்துச்சு உங்களுக்கு? கடவுள் பேசு எல்லாருக்கும் ஜெபிக்கணும். ஏதாவது ப்ரோக்ராம் எல்லாம் பாத்தீங்களா நீங்க? பாத்துக்கறேன் ஐயா. என்ன டிவில பாத்தீங்களா? டிவில பாக்குவேன். என்னது பாத்தீங்க? சத்தி டிவில தான் ரொம்ப பிடிக்கும் ஐயா. அதுல எப்படி ஜெபிக்கணும், தேசத்துக்காக, அதிகாரிகளுக்காக, சுத்திக்கிற ஜனங்களுக்காக, தெருல இருக்கிறவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜெபிங்கோ அப்படின்னு மத்தவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்க. சத்தியன் டிவில மோகன் சேய் அவங்க ப்ரோக்ராம் பார்த்து. அப்ப அதை வந்து ரெகுலரா பாப்பீங்களா? வாரம் தவறாம பாத்துருவீங்க. 7லேருந்து 9:30 வரைக்கும் இல்லைங்களா? அதுல வந்து மத்தவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆமா, மத்தவங்களுக்காக ஜெபம் பண்றீங்க, அவங்களுடைய ரட்சிப்புக்காக இல்லையா? சரியா? அப்போ ஜெப ஆவியை ஆண்டவர் உங்க மேல ஊத்தி இருக்கிறாரு. இப்போ ஜெபத்துல நீங்க வளர்ந்துருக்கிறீங்க. இப்போ ஆண்டவர் மேல விசுவாசத்திலையும் வளர்ந்துருக்கிறீங்க இல்லைங்களா? சபைக்கு தவறாம போயிடுறீங்க. இதுதான் உங்களோட வளர்ச்சி இல்லையா? சரி, அப்புறம் வேற என்ன? ஏசாமியினுடைய இப்போ சர்ச்சில் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இங்க இப்போ சாட்சி ஏதாவது சொல்லுவீங்களா? சொல்லுவேன். அப்புறமா தாயா கிருப குத்தாரு ஒரு முறை எங்க சபையில கிஞ்சல் பிரதர் அவரு துதி ஆராதனைக்கு எல்லாம் உக்காந்து வாரம் துதி ஆராதனால வருதுல ஐயா பைபிள் செடியெல்லாம் உக்காந்து ஜெபிக்குது. அப்போ அவரு கூட பேசிக்கிறாரு ஏசப்பா, கிருபாம்மா என் அன்பு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இருந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஏசப்பா என்கிட்ட பேரை சொல்லிட்டாரு, அன்பு சொல்லுன்னு. அதுல இருந்து எல்லாருக்கும் அன்பு சொல்றது ஐயா. சொன்னாரு இந்த மாதிரி வந்து நீங்க இயேசுவினுடைய அன்பை சொல்வீங்க, கடவுள் அது மாதிரி உங்களுக்கு சந்தோஷமாயிருச்சு. நான் இயேசுவினுடைய அன்பை சொல்லுவேன். அதுல இருந்து யாரை பார்த்தாலும் ஒரு பொட்டு வச்சிருந்தீங்க இந்தாக்குறவங்களை பார்த்தா விடுறது இல்லையா, கடவுள் பத்தி சொல்லிடுறது. அப்படி எப்படி சொல்றீங்க ஏசாமியினுடைய அன்பை எப்படி? இப்போ நான் இது கேட்டேன் முதல்ல, அதுக்கு முன்னாடி நீங்க சாட்சி ஏதாவது சொல்லுவீங்களா சர்ச்சில்? இந்த அன்பு பத்தி தான் சொல்லிக்கிறேன் ஐயா. ஆனா ஒரு முறை கொஞ்ச நாள் அனுப்புறதுக்கு என் சாட்சியெல்லாம் இது மாதிரி சொன்னேன். ஒவ்வொரு வாரமும் நீங்க சொல்லுவீங்க? சொல்லுவேன் இல்லைங்களா? ஒவ்வொரு வாரமும் நீங்க சொல்லுவீங்க? விடாது சொல்றது. அது சொல்லலைன்னா கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும். சொல்லலைன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். என்ன பத்தி சொல்லுவீங்க சாட்சி? யாருன்னா பார்த்தா கேக்குது, நீ சபைக்கு போவீங்களா அப்படின்னு. அதாவது இயேசுவினுடைய அன்பை மத்தவங்களுக்கு சொல்றத பத்தி சாட்சி சொல்லுவீங்க? சாட்சி சொல்லுவேன். சரி, இப்போ இயேசுவினுடைய அன்பை எப்படி சொல்றீங்க? என்ன கேக்குதையா சபைக்கு போவீங்களா? இல்லம்மா அப்படின்னு சொன்னாக்கா, ஏசப்பா நம்மளுக்காக ரத்தம் சிந்தனூரு, உங்களால முடிஞ்சாக்கா போங்க, ஏசப்பா ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்றது. அப்புறம் அவங்க பேரை கேட்டு அவங்களுக்காக ஜெபிக்கிறோமா உங்களுக்கு அப்படின்னு சொல்றது. பிரியமானவர்களே பாருங்க, சகோதரி சொன்ன சாட்சியை பாருங்க, கவனிங்க. அவங்க வந்து படிக்க தெரியாது, ஒன்னாவது கூட அவங்க படிக்கல. அவங்களுக்கு ஏன் படிக்கலைன்னா வசதி இல்லை. அவங்களுக்கு ஸ்லேட் வாங்குறதுக்கு, பல்பம் வாங்குறதுக்கு வசதி இல்லை. அதனால் படிப்பு நிறுத்திட்டாங்க. வெறும் பீடி வேலை செஞ்சு பிழைச்சவங்க. அதனால் பஸ்ஸு நம்பரை கூட அவங்களுக்கு பார்த்து ஏற தெரியாது, படிக்க தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சகோதரி இயேசுனுடைய அன்பை ருசி பார்த்த பிற்பாடு ஏசாமியினுடைய அன்பை சொல்லாமல் இருக்கிறது இல்லையா. அவங்க வந்து டெய்லி பஸ்ஸில் போகிறாங்களாம். பஸ்ஸில் போகும்போது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்கள விசாரித்து, என்னம்மா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விசாரித்து, அப்போ வந்து ஏசப்பா ரொம்ப நல்லவர், அன்பானவர், அவர் வந்து நம்ம எல்லாருக்காகவும் உயிரை கொடுத்துருக்கிறாரு, ரத்தம் சிந்திருக்கிறாரு, உங்களுக்கு கூட அவர் வந்து உங்களுக்கு கூட நன்மை செய்வார், நீங்கள் அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நாம் யாராவது அந்த மாதிரி சொல்கிறோமா ஏசாமியினுடைய அன்பை? நாம் கூட நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிறோம் ஏசாமிக்கிட்ட.
அந்த நன்மையை செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாருக்கா கிட்டாவது அந்த நம்ம ஆண்டவருடைய அன்பை சொல்லியிருக்கிறோமா? ஆனால் படிக்காத சகோதரி இவங்க வந்து டெய்லி பஸ்ஸில் போகும்போது வரும்போதெல்லாம் அதுக்காகவே இவங்க பஸ்ஸில் போகிறது வர்றது. அப்போ பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏசாமியினுடைய அன்பை சொல்கிறாங்க. ஏதாவது கையில் ஏதாவது ட்ராக்ஸ் ஏதாவது எடுத்துன்னு போவீங்களாமா? எடுத்துன்னு போயிட்டு அதை கொடுப்பீங்க, இதை வாசிங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்க வாங்கிப்பாங்களா? வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு என்ன சொல்றாங்க? வெள்ளிக்கிழமை கூட நேத்து கூட ஒரு சகோதரி கொடுத்தேன், எங்க பாஸ்டர் ஏதுந்தே இந்த வசனம் படிங்கோ, என்ன டவுட் இருந்தா கூட போன் நம்பர் இருக்குது போன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். படிங்க ஏசப்பா பேசுவாரு அப்படின்னு சொன்னேன். அப்படியா? சரி. இப்போ ஒரு வாரத்துக்கு எத்தனை பேருக்கு நீங்க குறைஞ்சபட்சம் சொல்லுவீங்க ஏசாமி அன்பை? ஒரு 15 பேருக்கு 20 பேருக்கு சொல்லுவேன். குறைஞ்சபட்சம் 30-40 கூட சொல்லுவீங்க இல்லைங்களா? ஆனா குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 பேருக்கு சொல்லிடுவீங்க. ரைட்டா? அப்புறம் அவங்க பேரை கேட்டுப்பீங்களா? பேரை கேட்டுக்குவேன். உங்களுக்காக என்னத்துக்காக ஜெபம் பண்ணணும்? கண்ணி ஜெபிக்கிட்டு அவங்களுக்காக நீங்க வந்து ஜெபம் பண்ணுவீங்க இல்லையா? சரி. கர்த்தர் நல்ல கிருபை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது இல்லை? ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு பாருங்க. நீங்க சபைக்கு ஒழுங்கா போறீங்க, ஜெப ஆவிய ஆண்டவர் உங்க மேல ஊத்தி இருக்கிறாரு, ஜெபத்தை நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. 1 மணி நேரம் நீங்க ஜெபம் பண்றீங்க. உங்களுக்காக ஜெபம் பண்றீங்களான்னா இல்லைங்கிறீங்க. இல்லை, உங்களுக்காக ஜெபம் பண்றது இல்லை, மற்றவங்களுக்காக, தேசத்துக்காக, மற்ற ஜனங்களுக்காக, பஸ்ல உங்களோட போறவங்க வர்றவங்களுக்காக, அவங்க கஷ்ட நஷ்டத்துக்காக இல்லை, அவங்களுக்காக ஜெபம் பண்றீங்க. அப்போ ஜெப ஆவிய ஆண்டவர் உங்களுக்கு ஊத்தி இருக்கிறார். காட்வேல வேலை செஞ்சேன். அந்த குழந்தை பேரை ஈத்தன். அவனுக்கு வீச்சிங். என்ன பேருங்க? ஈத்தன். அவனுக்கு வீச்சிங். 2 வீச்சிங். சரிங்க. 2 வயசு குழந்தை தான். அவங்க பெத்தவங்க எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. ரிவியூல வேலை செய்யறாரு, ஹாஸ்பிட்டல்ல ரத்த செக்அப் பண்றாங்க. என்கிட்ட மருந்தெல்லாம் குத்துட்டு போயிட்டாங்க. குழந்தைக்கு ஜுரம் அடிக்குது, நீ மருந்து ஊத்திடுமா அந்த டைமுக்கு அப்படின்னாங்க. அந்த அவங்க போயிட்டு ஒன்னா ரொம்ப ஜுரம் தூக்கி வயிறு தூக்கி போட்டு எச்ச வயல. எவ்வளவு பெரிய பையன்? 2 வயசு குழந்தை. அந்த குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. அப்புறம் ஜாமன் அந்த குழந்தைனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உட்காந்து ஜாமன் ஏசப்பா பெத்தவங்களே இல்லை, எல்லாம் வேலைக்கு போயிட்டுக்கிறாங்க, உனக்கே தெரியும், நீ டாக்டரா வந்து அந்த குழந்தைக்கு ஒரு அற்புதம் செய்யி அப்படின்னு ஜாம் பண்ணேன். ஒரு 5 நிமிஷம் ஜாம் பண்ணேன். ஜாம் பண்ணிட்டு போயிட்டு 2 பாத்திரம் கழுவினேன். அந்த குழந்தை ஆட்டின்னு கூட்டான், ஜுரமே போயிடுச்சு, அந்த வீச்சிங்க போயிடுச்சு ஐயா. அப்போ தூக்கினு ஏசப்பா நீ எப்பல நல்ல ஒரு பையன், ஜபத்தை கேட்டு இந்த குழந்தைக்கு அற்புதம் செஞ்சு அப்படின்னு எங்க சபையில சாட்சியே சொன்னேன் ஐயா. நாம மகிழ்ப்படுறோம். அப்போ ஜெபிக்கிறீங்க, உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு மற்றவங்களுக்கு சுகத்தை எல்லாம் கூட கொடுக்குறாரு இல்லையா? சரி. வேற யாருக்கு உங்களுக்கு ஜெபம் பண்ணி உங்களுக்கு சுகம் கிடைச்சிருக்கா? மற்ற வேற யாருக்காவது ஜெபம் பண்ணி சுகம் கிடைச்சிருக்குங்களா? அடிக்கடிக்கா சொல்லுங்க. அற்புதம் செஞ்சுக்கிறாரு. ஸ்கூல்ல செல்வியா காண்கிறாங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணிக்கிறேன், அற்புதம் செஞ்சுக்கிறாரு. அற்புதம். என்ன அற்புதம் செஞ்சிருக்காரு? அவங்களுக்கு இது கால் வலிக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு முறை ஜெபம் பண்ணேன், அது அற்புதம். எங்க மிஸ் கூட ஒருத்தர் எனக்கு கால் வலிக்குதுன்னு அவங்களும் சொன்னாங்க. எண்ணெய் பூசி ஏசு ரத்த ஜெயான்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். மறுநாள் கேட்டதுக்கு நல்லா இருக்குதுமா ஜெபம் பண்ணுது, கர்த்தர் சுகத்தை கொடுத்துக்கிறாரு, ஜெபத்தை கேட்டு அப்படின்னா. அப்போ மற்றவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை கேட்டு மற்றவங்களுக்கு சுகத்தையும் ஆண்டவர் கொடுக்குறாரு இல்லை? அப்போ உங்களுக்காக கூட ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் சுகவீனமாக இருக்கும்போது எதுக்காக? நான் ரொம்ப அடிக்கடிக்கு எனக்கு இடுப்பு வலி வரும். இப்போ லேசா வலிக்கா முன்னேட்ட வர்றதுல அற்புதம் செஞ்சுக்கிறாரு ஏசப்பா. ஆனா ஜெபம் பண்ணோன்னா அற்புதம் செஞ்சுக்கிறாரு. ஒரு முறை 10 நிமிஷம் சொல்ல இந்த பக்கம் வலிச்சிச்சு. ஏசப்பா எனக்கு யாருமே இல்லை, விசாரிக்கிற யாருமே பெத்தம் கூட இல்லை, ஆனா நீ டாக்டரா வந்து நான் வேலை செய்யணும் ஏசப்பா, காலையில எழுந்துச்சு நான் வேலைக்கு போனோம், எனக்கு சுகத்தை கொடுன்னு 10க்குனே ஜெபம் பண்ணேன். ஏஞ்சிக்க முடியல, ஆனா அப்போவே சுகத்தை கொடுத்துட்டாரு. கடவுளுக்கு நன்றி சொல்லணும். கர்த்தர் வந்து உங்களுக்கு ஜெப ஆவியை மாத்திரம் ஊத்தல, ஜெபத்தை கேட்டு அது அந்தந்த யாருக்காகலாம் ஜெபம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கான சுகத்தை விடுதலை எல்லாம் கூட கொடுக்குறாங்க இல்லையா? சரி. இப்போ வந்து உங்கள் வீட்டு ஆட்கள் உங்களுக்கு அன்பு செலுத்தவே இல்லை. அந்த அன்பு இல்லாமல் இருந்தது தான் நீங்கள் சர்ச்சுக்கு வந்து பார்த்தீங்க. அங்கே தேவனுடைய அன்பை வந்து தேவனிடத்துலேருந்தும் பார்த்தேன், ஏசாமியினிடத்துலேயும் பார்த்தீங்க. அதே நேரத்தில் அங்கிருந்த ஊழியக்காரர் விசுவாசிகள் இடத்துல அந்த அன்பை பார்த்தீங்க. சரி. இப்போ உங்களிடத்துல அன்பு காட்டாத இப்போ இந்த சகோதரர்கள் சகோதரி கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க? அவங்க என்ன சொல்றாங்க? இப்போ
இப்போ என்ன ஆச்சரியப்படுறாங்க, ஃபோன் பண்ணி கூட கூடுவாங்க, எங்கக்கிற அப்படின்னு கூட கூப்பிட்டுக்கிறாங்க. போனாக்கா சாப்பிடுன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க, இப்போ வந்து எங்கக்கிற அப்படின்னு கூட விசாரிக்க மாட்டாங்க. இப்போ வந்து கேட்குறாங்க. அது ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்லணும். சரி, அப்போ அவங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யறீங்களா நீங்க? என்ன மாதிரி நன்மை செய்யறீங்க? வேலை செய்து காசு கொடுப்பேன். வேலை செய்யற காசு எல்லாம் கொடுக்குறீங்க, ஆனா ஒரு பைசா கூட உங்களுக்கு கொடுத்தது இல்லை அதுக்கு முன்னாடி. ஆனா நீங்க அந்த அவங்களுக்கு நீங்க வந்து காசு கொடுக்குறீங்க. சொல்லிக்கிறாரு அந்த வசனம் நல்லா கேட்டுக்கிறையா, நீ சகோதரர்களுக்கு குத்துட்டு எனக்கு காணிக்கு செலுத்துன்னு சொல்லிக்கிறாரு. சரி, அதனால குத்துறது எங்க வீட்டுல. யாரெல்லாம் கொடுக்கலையோ தீமை செஞ்சவங்களுக்கும் என்ன பண்றீங்க நீங்க? இப்போ எப்படி யோசேப்பு சகோதரர்கள் எல்லாம் தீமை செஞ்சாங்க, ஆனா அவங்களுக்கு நன்மை செஞ்சார்ல. தம்பி கையும் இருக்கணும், ஆனா எவ்வளவு வலி எனக்கு மட்டும் கடவுள் மட்டும் தெரியும். ஆனா அவனுக்கு பார்த்தாவே நல்லா பிடிக்காது. இப்ப கடவுள்கிட்ட போயிட்டு யார் மேல வெறுப்பு வைக்க கூடாது அப்படின்னு சொன்னா அவங்ககிட்ட அன்பு செலுத்துது. அப்ப ஏசாமி ஏத்துக்கின பிற்பாடு உங்களுக்கு அவங்க மேல இருந்த வெறுப்பு கசப்பு அதெல்லாம் இல்ல, இப்போ எல்லாரையும் மன்னிச்சிட்டீங்க, அன்பா நேசிக்கிறீங்க. கை வச்சதுன்னா அவன் மட்டும் மற்றவங்க யாரு மேல எவ்வளவு பண்ணாங்க அதெல்லாம் அன்பு செலுத்து. இன்னும் கூட எங்க வீட்டு மேல பாசம் தான் வச்சுருக்கிறேன். ஆனா ஒரு நேரத்துக்கு விசாரிக்க மாட்டேங்கிறாங்க தான் கவலை. ஆனா கடவுள் பத்தி நினைச்சுக்குது, விசாரிக்கிறது தெய்வமா இருக்குது, நம்பி ஏன் கவலை பண்ண அப்படின்னு மந்திருது அதெல்லாம். சரி, அப்போ அவங்களுக்கு நீங்க தொடர்ந்து நீங்க நன்மையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அவங்களுக்கு காசை கொடுக்குறீங்க, வேற என்ன விதமா அவங்களுக்கு உதவி செய்வீங்க? நான் துணியெல்லாம் கேட்டுக்கிறேன் எங்க வீட்டுல, ஆனா இல்லன்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப கேக்குற மாதிரி கடவுள் என்ன ஆசீர்வாதம் வச்சுக்கிறாரு. அப்படியா? உங்களுக்கு நிறைய துணி கொடுக்குறாரு அப்ப ஆண்டவரே? கடவுள் எவ்வளவு துணி கொடுத்துக்கிறாரு நிறைய. எனக்கு கணக்கில்ல, திருடு கூட ஒரு 4 போயிடுச்சு கூடவே. ஓ, உங்ககிட்ட ஒரே ஒரு துணி தான் இருந்துச்சு நீங்க முன்னாடி ஏசாமி ஏத்துக்கிறது முன்னாடி. இப்போ வந்து நிறைய துணி இருக்கு, போதும்னு சொல்ற அளவுக்கு துணி இருக்கு, திருடி எடுக்கிற அளவுக்கு உங்ககிட்ட துணி நிறைய இருக்கு. நானும் வந்துட்டேன், எப்போ ஜாரத்துன்னு எனக்கே தெரியல, வந்துட்டு இருந்தாக்க யார்கிட்டையும் போயிடுறாங்க. அப்படியா? ஓ, அந்த துணிங்களா அவங்களுக்கு கொடுப்பீங்க, உங்க வீட்டில் கொடுப்பீங்க. சரி, ரொம்ப சந்தோஷம் சகோதரி. அருமையான கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, நல்ல ஒரு ஜீவனுள்ள சாட்சியை நாம் கேட்டிருக்கிறோம். சிஸ்டர்னுடைய இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதற்கு முந்தின வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? பாடுள்ளதாக இருந்தது, அன்பு இல்லாதது, அன்பை தேடி பார்க்குறாங்க, யார் இடத்துலையும் அன்பே இல்லை, தாயின் இடத்துல கூட அந்த அன்பை அவங்கள பெற முடியல. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு ஆண்டவருடைய அன்பில் அப்படியே முழுகி அவங்க வந்து அவங்கள மெய் மறந்து இருக்கிறாங்கன்னு சொல்லணும். ஆண்டவருடைய அன்பை அவருடைய பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகள் வாயிலாக அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு எல்லா சலக்கரணைகளும் எல்லா நன்மைகளையும் அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் எல்லாம் அவங்களுக்கு செய்கிறாங்க. அப்போது அதன் மூலமாக இப்போ சொல்கிறாங்க பாருங்கள், ஒரே ஒரு துணி கூட இல்லை, ஒரே ஒரு துணி தான் இருந்தது, ஆனால் இப்போது ஏராளமான துணிங்க மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு அளவுக்கு ஆண்டவர் வந்து அவங்கள ஆசீர்வச்சிருக்காரு. இவங்க போய் துணி வாங்கலை, ஆனால் அன்பாக இருக்கிற சகோதர சகோதரிகள்லாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது இல்லை? உங்களுக்கு கூட நீங்கள் கூட ஆண்டவருடைய அன்பை நீங்கள் ருசி பார்த்து ஆண்டவருக்கு உண்மை செய்வீங்கன்னா, தீமைக்கு நன்மை செய்வீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் வந்து உங்களையும் ஆசீர்வதித்து உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்ற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். சரிங்களா? இப்போ ஒரு சிஸ்டர் ஒரு ஜெபம் பண்ணுறீங்களா நீங்கள்? தோத்துறேன் இசப்பா, தோத்துறோம் அப்பா அப்பா, நான் தாழ்த்தி கேட்டுக்கிறேன் இசப்பா, வறுமையோட கேட்டுக்கிறேன் இசப்பா, நான் குற்றம் குறைந்தா என்னை மன்னிச்சிருப்பா, தாழ்த்துக்கிறேன் இசப்பா. அப்பா நான் சிறுகுனா நீ பெருகுனே இசப்பா, என் பாவத்தை மீதெல்லாம் மன்னிச்சிரு இசப்பா, என் ஜபா பரலோகத்துக்கு எட்டுனே இசப்பா. அப்பா திக்கத்த பிள்ளை ஜபா அப்பா செவி கூட இசப்பா, தள்ளி போட்டுறாதே இசப்பா. அப்பா கிருபை இசப்பா, அப்பா எனக்கு கற்றுக்கூட இசப்பா, எப்படி ஜெபிக்கணும் எப்படி ஜெபிக்கூடாதுன்னு கற்றுத்தா இசப்பா. நீ ஆலோசனை கத்தர்ப்பா, நித்திய பிதாப்பா, இறக்க உள்ள தேவன் இசப்பா, என்னையே
சாட்சியாக நித்தினே ஏசப்பா. கொடான கொடி நன்றி ஏசப்பா. என் ஜீவன் உள்ள நாட்களெல்லாம் நன்றி உள்ளலாம் இருப்பேன் ஏசப்பா. இவ்வளோ அன்பான தெய்வம் ஏசப்பா, இறக்க உள்ள தேவன் ஏசப்பா. இவ்வளோ நன்மை செஞ்சுக்கிறேன் ஏசப்பா, சொல்ல முடியாத நன்மைலாம் செஞ்சுக்கிறேன் ஏசப்பா. நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. அப்பா அந்த ஜபாவி ஊற்றி ஏசப்பா. அப்பா ஒரு வல்லம் சுத்த அபிஷேகம் ஊற்றி ஏசப்பா. ஜெபிக்கிறதுக்காக இந்த மகளுக்கு ஒன்றுமே தெரியாது ஏசப்பா, எல்லாமே நீ தாம்பா. அப்பா தோத்துறோம் அப்பா. என் தெய்வம், என் தாய், என் தகப்பன் எல்லாமே நீ தாம்பா. தோத்துறோம் ஒன்று துதிக்கிறேன் ஏசப்பா. சகோதரி 3 பேர் இருக்கிறாங்க சகோதரங்களா, அவங்கள அப்பா மேலே பயன்படுத்தி ஏசப்பா. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும் ஏசப்பா. அவங்களுக்கு எந்த பலையனும் வராத மாதிரி பாதுகாத்துக்கு வல்லமுள்ள கரத்தால் தொடி ஏசப்பா. ஆசீர்வதிக்கணும் ஏசப்பா. தோத்துறோம் அப்பா. என் ஜபத்தை பரலோகத்துக்கு எட்டுனதுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா செவி கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. தோத்துரிக்கிறவனை துதிக்கிற ஏசப்பா. அப்பா டிவியில் அப்பா சாட்சியாக நிறுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. யாரும் பார்க்குறாங்களோ அப்பா ரட்சிக்கப்படாதுங்கள்லாம் ரட்சிக் பண்ண ஏசப்பா. உன் நாம மட்டும் மையம் கத்துன ஏசப்பா. இந்த டிவி ஆசீர்வாதம் பண்ண ஏசப்பா. கட்டல் கொடுக்குற ஏசப்பா. இயேசு உங்களை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு மேலோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நன்றி சகோதரி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அநேகருக்கு சாட்சியாய் விளங்கும்படியாய் உங்களை இனிவரும் நாட்களிலே உங்களை பயன்படுத்துவாராக. நீங்கள் அடிக்கடி ஜெபிக்கிற ஜெபத்தின்படி உங்களுடைய வீட்டார் அனைவரையும், இன்னும் கிறிஸ்துவுக்குள் வராத உங்கள் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ரட்சித்து உங்களோடு கூட ஊழியத்தில் அவர்களை பயன்படுத்துவாராக. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து அநேகருக்கு ஆண்டவருடைய அன்பை நீங்கள் சொல்லி கர்த்தருக்குள் வழி நடத்தும்படி கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான சாட்சியை அருமையான சகோதரி சொல்ல நாம் கேட்டோம். ஒரு படிப்பில்லாத சகோதரி ஏழ்மையான நிலைமையிலிருந்து மனுஷரால் கைவிடப்பட்டு தன்னுடைய தாய் தகப்பனால் சகோதர சகோதரிகளால் துன்பப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்த ஒரு ஏழ்மையான சகோதரியை கர்த்தர் சந்தித்து, கர்த்தர் இயேசு எப்படி அன்புள்ளவர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டி கர்த்தருக்குள் அவர்களை விசுவாசத்திலே வளரும்படி செய்து, ஜெபத்திலே வளரும்படி செய்து, அவர்களுடைய ஜெபத்தை, அவர்கள் எல்லாருக்கும் மற்றவர்களுக்காய் செய்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அநேகர் சுகம் பெறும்படியாய் கர்த்தர் அவர்களை ஜெபத்திலே பயன்படுத்துகிறதை நாம் அவர்கள் சொன்ன சாட்சியின் மூலமாய் நாம் கேட்டோம். இது ஒரு பெரிய சவாலாக நமக்கு முன்பாக ஆண்டவர் இந்த சாட்சியை நமக்கு முன்பாக வைக்கிறார். ஒரு ஏழ்மையான சகோதரி, ஒரு படிப்பில்லாத சகோதரி ஆண்டவருடைய அன்பை ஒவ்வொரு நாளும் சொல்லாமல் தூங்குவதில்லை என்று சொன்னார்கள். நாம் ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது ஆண்டவருடைய அன்பை நாம் சொல்லுகிறோமா? அந்த ஒரு சவாலை ஆண்டவராகிய இயேசு அருமையான அந்த சகோதரியின் மூலமாய் நமக்கு முன்பாக வைக்கிறார். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அதே கிருபைகளை கொடுத்து, ஆண்டவர் அதே போல் அதைவிட அதிகமான நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய அந்த அன்பை, ஆண்டவர் செய்த நன்மையை மற்றவர்களுக்கு சொல்லும்படியான கிருபையை, அந்த தைரியத்தை, அந்த நன்றியுள்ள இருதயத்தை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இந்த உலகத்தில் நிறுத்தி, சாட்சியாய் நிறுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஆமென்.